குரங்குகளும் தொப்பி விற்பவரும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தொப்பி விற்பவர் வாழ்ந்து வந்தான். அவன் அழகான வண்ண வண்ண தொப்பிகளை தயாரித்து விற்பது அவனது தொழில். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கூடை நிறைய தொப்பிகளுடன் மற்றொரு ஊருக்குச் செல்ல முடிவெடுத்தான். வழியில் அவன் ஒரு பெரிய காடு வழியாக சென்றான். சூரியன் மிகவும் வெப்பமாக இருந்ததால் அவன் சோர்ந்து போனான். அவன் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். தலையில் இருந்த கூடை நிறைய தொப்பிகளை மரத்தின் அடியில் வைத்துவிட்டு அவன் தூங்கிவிட்டான். சில நேரம் கழித்து அவன் விழித்தான். அவன் கூடை காலியாக இருந்தது. அவன் ஆச்சரியமாக மேலே பார்த்தான். அங்கே மரத்தின் கிளைகளில் நிறைய குரங்குகள் அவனது தொப்பிகளை தலையில் அணிந்து கொண்டிருந்தன. அவன், ஐயோ, இவைகளை நான் எப்படி திரும்பப் பெறுவது என்று யோசித்தான். அவன் குரங்குகளை நோக்கி கத்தினான், அந்த தொப்பிகளைத் தா. ஆனால் குரங்குகள் அவனது குரலை நகலாக கத்தின. அவன் கைத்தட்டினான், குரங்குகளும் கைத்தட்டின. அவன் தலையைச் சொரிந்தான், குரங்குகளும் அதே மாதிரி சொரிந்தன. அப்போது அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அவன் தன் தலையில் இருந்து தொப்பியை எடுத்து தரையில் போட்டான். உடனே எல்லா குரங்குகளும் அவனை பின்பற்றி தங்களது தொப்பிகளையும் தரையில் போட்டன. தொப்பி விற்பவர் விரைவாக எல்லா தொப்பிகளையும் சேகரித்து தனது கூடைப்பெட்டியில் வைத்து மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குச் சென்றான். கதை பாடம் மோரல் சோகஸ்மைலி. புத்திசாலித்தனமாக யோசித்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்க்கலாம்.